பிள்ளைங்களாம் கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் வந்துருங்க, மேடைக்கு அருகாமையில் வந்துருங்க. அண்ணா மலையாளிக்கு, அருணாச்சலேஸ்வருக்கு. முதல்ல வர்ற மாணவர் வந்து அருணாச்சலம். பேர் குமரேசன், தாயார் சுமதி அவர்கள் வழிபாடு. இவர்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி தேர்வுல அதிகமான 97 விழுக்காடு மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவர்கள் பாராட்டி மஞ்சுளா தனபால் அவருடைய மூத்த மகள் ஹரிணி +2 தேர்விலே 92 விழுக்காடு மதிப்பெண் பெற்று அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவருக்கு சான்றிதழுடன் நம்ம வழிபாட்டு மன்றத்துடைய அடியோட மூத்த தங்கச்சி பெரிய நினைக்கிறவங்க எல்லாருக்கும் அதிக மதிப்பெண் 98. அவர்களுக்கு இந்த சான்றிதழ் அவர் முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அதாவது திருத்தன்மைக்கு உதாரணமே செய்ய வேண்டாம். ஐயா வந்து ஒரு தொகையை கொடுத்து வச்சாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த 3 பிள்ளைகளுக்கு செய்யணும், என்னால படிக்க வைக்க முடியுது, இது வந்து ஒரு ஊக்கத்தொகையாக தான் நம்ம கொடுக்குறோம். அந்த 3 பிள்ளைகளுக்கும் நான் நடுவில் நிகழ்ச்சிக்கும் போது நான் அவனுக்கு ஏன்னா காசோலையாக கொடுத்துருக்காங்க, நான் பணமாகவே அவனுக்கு கொடுத்து விடுகிறேன். நம்முடைய குருவேலை அவர்களுக்கு மிகுந்த நன்றி அனைவரும் திகட்டும். ஆனா இந்த சைவ மேடையில வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் திகட்டவே திகட்டாது. எப்படி விழாவை நடத்த போகிறோம் என்று நினைத்தால் எப்படியாவது விழாவை நடத்துவதற்கு சென்ற முறை முற்போதுக்கு அப்படிதான் திடீர்னு சார்ஜ் கொடுத்தார் நம்ம காந்தி அவர்கள். அந்த மாதிரி இன்று நடைபெறுகின்ற அன்னதானத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையும் முழு செலவையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று நம்முடைய உடற்பணி எஸ்பிசி அறக்கட்டளை நிறுவனர் நம்முடைய அணி இன்னும் முன்னாலே வளரவில்லை. ஆனால் அதற்குள்ளாக அவருக்கு பேருந்து செக்காக வந்திருந்தது. ஆனால் வெள்ளைச்சாமி ஐயா அவர்கள்